அல்லாஹ் இன்றைக்கு ஓதப்படுகிற வசனங்களில் அவ்வாப் இறைவனை சார்ந்தவர் என்ற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்தியது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஏற்கனவே சொன்னது போல் தந்தையிடமிருந்து அதே வழியில் ஆட்சியும் நபித்துவமும் ஒருங்கே பெற்ற பெருமை. காற்றை வசப்படுத்தி தந்தான் 1 மாத தொலை தூரத்திற்கு இவரை கொண்டு போய் காலையில விட்டுவிடும். அதாவது நாம குதிரை எடுத்துட்டு போனா 1 மாசம் ஆகும். காற்று அடுத்த வினாடியில் இவர் அங்க கொண்டு போய் நிறுத்திடும். வலி சுலைமான ரீஹ குதுகுஹா ஷஹ்ருன் வரவாஹுஹா ஷஹர். காற்றை வசப்படுத்தி கொடுத்தான். பறவைகளின் பேச்சையெல்லாம் கொடுத்தான். குர்ஆனிலே வருகிறது வஹுஷிர லி சுலைமான ஜுனூதுஹு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு படைகள் எல்லாம் மினல் ஜின்னி வல் இன்சி வத் தைர். ஜின் இனம், மனித இனம், பறவை இனம் எல்லாம் அவர்களுக்கு அடிபணியும் சேவகர்களாய், வேலை பார்க்கும் ஊழியர்களாய் அல்லாஹ் இவர்களை எல்லாம் அனுப்பி தந்தான். உலகத்தில் யாருக்கும் தராத ஜின்களை எல்லாம் வசப்படுத்தி வைத்திருக்கிற மிகப்பெரிய அரசாட்சி அது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தரப்பட்டது. என்னன்னா இன்றைக்கு கூட வந்தது ஒட்டகத்தை எல்லாம் வரிசையா நிக்க வச்சு ஒட்டகத்தினுடைய அழகையும் அதனுடைய படைப்பையும் அதனுடைய ஆற்றலையும் பார்த்து மெய்மறந்து போறவர் தொழுகை நேரத்தை தவற விட்டு விடுவார். என் தொழுகை போவதற்கு காரணமாக இருந்த என் மனதை ஈர்த்த ஒட்டகங்களை எல்லாம் வெட்டி சாய்க்கிறேன் என்று கழுத்தையும் கழுத்தையும் கால்களையும் வெட்டி சாய்த்தார் என்று வரலாறு பேசுகிறது. அல்லாஹுவிற்காக எதை வேண்டுமானாலும் இழக்கிற அல்லாஹுவையே சார்ந்திருப்பவரை அல்லாஹ் சொல்லுகிறான் அவர் அவ்வாப் என்று சொல்லுகிறார். அவ்வாப் என்பது பயன்படுத்தப்பட்ட இன்றைக்கு ஓதப்படுகிற 3வது நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஏராளமான பொறுமை இந்த உலகத்தில் பொறுமைக்கான பாடம் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். இன்ன வஜதனாஹு சாபிரா, நாம் அவரை பொறுமையாளராய் பெற்றுக் கொண்டோம். ஆம், அரசாட்சியிலே இருந்து தங்கம் வெள்ளி எல்லாம் கொட்டி கிடந்தவர் காலடியில் 14 மக்கள் சுமார் அவர் பெற்றெடுத்த மக்கள். சுகபோகத்தின் உச்சத்தில் இறைவனின் அருட்கொடை மழையிலே நனைந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். இறைவனின் சோதனை ஆட்சி போனது. அவரிடம் கொட்டி கிடந்த தங்கம் வெள்ளி எல்லாம் போனது. 14 மக்களும் இவர் உயிரோடு இருந்த போதே மூத்தாகிவிட்டார்கள். நோய் பீடித்தது, உடல் முழுக்க நோய், கொப்பளங்களால். பக்கத்தில் யாரும் பணிவிடைக்கு கூட இல்லை. 18 வருஷ காலம் நோய். யார் அதையெல்லாம் எதிர்கொள்வது? எவ்வளவு சகிப்புத்தன்மை! 18 வருஷ காலம் பிள்ளை போன பின், ஆட்சி போன பின், சொத்து சுகமெல்லாம் போனதற்கு பிறகு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அப்போதும் ரப்பிடம் கையேந்துகிறார்கள். அன்னி மஸ்ஸனிய துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். ரப்பே, நீ கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளன், எனக்கு நோய் ஏற்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஓதப்படுகிற வசனங்கள்ல வந்து அன்னி மஸ்ஸனிய ஷைத்தானு பினுசுபின் வ அதாப். ரப்பே, நீ நோயை கொடுத்துட்டேன்னு சொல்லல, ஷைத்தான் என்னை பீடித்திருக்கிறான் என்றெல்லாம் சொல்லி இறைவனை சார்ந்திருந்த அவரை 100க்கு 100% அல்ல 1000% அந்த வார்த்தைக்கு தகுதியானவர். இன்னஹு அவ்வாப். அவர் ரப்பை எப்போதும் முன்னோங்கி இருப்பார். அன்பானவர்களே, அவ்வாப் என்ற வார்த்தையை யாருக்கெல்லாம் சொன்னான் என்று பார்த்தோம். வேறு ஒரு இடத்தில் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், அவ்வாபுகளுக்கு சொர்க்கம் கிடைக்கும். ஆதா மா துஅதுன லிகுல்லி அவ்வாபின் ஹஃபீத். இந்த நன்மைகள் எல்லாம் வாக்களிக்கப்பட்டது அவ்வாபுகளுக்கு கிடைக்கும். அந்த தஃசீர்களில் தான் அவ்வாப் என்பது யார் என்று எழுதுகிறார்கள். அவ்வாப் ரஜ்ஜாஇ இலல்லாஹ், இறைவனை சார்ந்தவர். தாயிப் இலல்லாஹ், ரப்பிடம் தௌபா செய்தவர். அல் முஸப்பிஹு லில்லாஹ், ரப்பை தஸ்பீஹ் செய்பவர். நிறைய தஃசீர் அவ்வாபுக்கு இருந்தாலும் இத்தனையிலும் அழகிய தஃசீர் ஒன்று இருக்கிறது. அதுதான் நாமெல்லாம் அவ்வாபுகளாக மாற வேண்டும் என்பது. அழகிய தஃசீர் என்ன தெரியுமா? யஸ்குரு தம்பஹு ஃபில் கலாஇ வ யஸ்தக்ஃபிரு ரப்பஹு. யாராவது ஒருவன் தனிமையில் தன் பாவத்தை நினைத்து அல்லாஹ்விடம் இஸ்திக்ஃபார் செய்தால், தௌபா செய்தால், அவனுக்கு பெயர் அவ்வாப். ஒரு கூட்டத்துல எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்றது வேற, 4 பேர் அமர்ந்திருக்கிற போது சொல்வது வேற. அல்லது யஸ்குரு தம்பஹு ஃபில் கலா, தனிமையில் இருக்கிற போது தான் செய்த பாவத்தை நினைக்கிறான், வ யஸ்தக்ஃபிரு ரப்பஹு, அல்லாஹ்விடத்தில் மன்னிக்குமாறு அழுகிறான், இவனுக்கு அவ்வாப் என்று பெயர். இப்படிப்பட்ட அவ்வாபுகளுக்கு சுவனம் கிடைக்கும் என்று சொல்லுகிறது குர்ஆன். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபிமார்களைப் போல, நல்லோர்களைப் போல நாமும் அவ்வாபுகளாய் எப்போதும் எல்லா விஷயத்திலும் எல்லா காலத்திலும் ரப்பை முன்னோங்கியவர்களாய் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. தனிமையில் பாவ மன்னிப்பு தேடுகிற, பாவங்களை நினைத்து வருந்துகிற நன்மக்களின் பட்டியலில் அல்லாஹ் நம்மையும் சேர்ப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.